பிரபாடாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். ஈஷா யோகா மையம் இதோட பாப்புலாரிட்டி பத்தி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. தமிழ்நாட்டை மட்டும் இல்ல, இந்தியா முழுக்கவே யோகா சம்பந்தமா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஈஷா யோகா மையத்தை பத்தி தெரியும். ஏன் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இங்க வந்துட்டு போற அளவுக்கு இது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான இடம். ஸோ அந்த இடத்துல நேத்திலிருந்து ஒரு 6 டீம் 50க்கும் மேற்பட்டவங்க சேர்ந்து அங்க விசாரணை அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க. சமூக நல பாதுகாப்பு துறையிலிருந்தும் குழந்தைகள் நலத்துறையிலிருந்தும் காவல்துறையிலிருந்தும் இந்த விசாரணை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. நேத்தி ஒரு 9 மணி நேரம் இந்த விசாரணை அப்படிங்கிறது நடந்தது. ஸோ நேத்தியோட முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு 100 பேர் கொண்ட டீம் வந்து அங்க இப்போ விசாரணை அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க. விசாரணை யாருக்கிட்ட போகுது அப்படின்னா, அங்க வீட்டை விட்டுட்டு வந்து எனக்கு வந்து நான் ஈஷா யோகா மையத்தில் வந்து நான் பணியாற்ற போறேன், என்னுடைய வாழ்க்கையே நான் ஈஷா யோகா மையத்துக்கு வந்து அர்ப்பணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்கல்ல, சன்னியாசியா இருப்பாங்க, பிரம்மச்சாரிகளா இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்டையும் நிறைய பேர் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணவங்களாம் வேலையை விட்டுட்டு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து நார்த் இந்தியாவிலேருந்து கூட நிறைய பேர் வந்து அவங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே பணியாற்றிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்க பெரிய ஒரு நான் வந்து இதுக்கு பாடுபடுறத பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய பேர் வந்து இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்டலாம் இந்த விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய டீம் இந்த விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஈஷா யோகா மையத்துக்குள்ள இது மாதிரி விசாரணை நடத்துறது அப்படிங்கிறது சாதாரணமா பண்ணிட முடியாது. பட் இப்போ எப்படி இந்த விசாரணை நடக்குது அப்படின்னா, ஹைகோர்ட் ஒரு உத்தரவை போடுறாங்க, இதை மாதிரி விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணத்துக்காக இந்த விசாரணை வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சாதாரணமா யாரும் போயிட்டு ஈஷா யோகா மையத்துக்குள்ள இந்த விசாரணை அப்படிங்கிறத நடத்திட முடியாது. இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. ஆனா அப்பெல்லாம் கூட இதை மாதிரி எந்த நடவடிக்கையும் அந்த மையத்து மேல எடுக்க முடியல. நம்ம இந்த ஈஷா யோகா மையம் தொடங்கினதுலேருந்தே பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். முதல்ல அது வந்து ஏனைகள் வழித்தடம், ஸோ அங்க வந்து இது கட்டமைக்கப்படுது அப்படின்னு பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் மலைகளை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி இதை உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இதெல்லாம் காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னா டைல்யூட் ஆகி அந்த கேஸோட ஷேப் அப்படிங்கிறதே மாறி போச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இருந்தது எல்லாமே அந்த ஃபவுண்டேஷன், அந்த கட்டமைப்பு மேல இருந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வர ஆரம்பிச்சது அப்படின்னா, 2016 ஒரு அப்பா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறாரு. பேராசிரியர் காமராஜர், அவருடைய நேட்டிவ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய 2 பொண்ணுங்க வந்து ஈஷா யோகா மையத்துக்கு இதை மாதிரி பயிற்சிக்காக போனாங்க. பட் நாளடைவில் அவங்க அங்கேயே அடிமை ஆயிட்டாங்க. அவங்க வெளியில வரமாட்டேங்கிறாங்க, எங்களை பார்க்க வரமாட்டேங்கிறாங்க, அவங்கள மூளைச்சலவை பண்ணி அங்க உள்ளே வச்சிருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது ரிஜிஸ்டர் ஆகுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த தமிழ்ச்செல்வி அப்படிங்கிற ஒருத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னுடைய பையன் ஈஷா யோகா மையத்துக்கு இதை மாதிரி யோகா கத்துக்கிறதுக்காக போனா, நேம் ஹரிஹரன். ஸோ அவன் அங்கேருந்து வெளியில வரவே இல்லை, அங்க அவனை மூளைச்சலவை பண்ணி அங்கேயே வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகுது. இதெல்லாம் ஈஷா யோகா மையத்தோட அந்த ஆரம்ப காலகட்டம், ஒவ்வொரு கம்ப்ளைண்டா வர ஆரம்பிச்ச நேரம். ஸோ அடுத்து என்ன பண்ண ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, ஈஷா யோகா மையத்தில் அங்க அந்த அமைப்பை வந்து ஒருங்கிணைச்சிட்டு இருந்த ஒரு நபர் செந்தில் குமார் அப்படிங்கிற நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுல இருந்து வெளியில வந்துட்டு அவர் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. ஈஷா யோகா மையத்துல அங்க வரக்கூடிய பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள்லாம் மூளைச்சலவை பண்ணி, அங்க நிறைய பேர் பெரிய பணக்காரங்களாம் வராங்க, அவங்கெல்லாம் மூளைச்சலவை பண்ணி அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் ஈஷா யோகா மையம் தனக்கு சொந்தமா மாத்துது அப்படின்னு அங்க வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு நபர் சொல்றாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மதுரையில போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்த மகேந்திரன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈஷா யோகா மையத்துக்குள்ள சமஸ்கிருதம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை சாணி அள்ள விடுறதும், கூட்ட விடுறதும், கழிவறை கிளீன் பண்ண விடுறதும் அப்படின்னு பைத்தியக்காரங்களா மாத்துறாங்க இப்படிங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாமே தொடர்ச்சியா 2016, 17, 18 இந்த காலகட்டத்தில் ஈஷா யோகா மையம் ரொம்ப வந்து டாக் ஆஃப் த தமிழ்நாடு இருந்தது அப்படின்னே சொல்லலாம். சரி, அது வரைக்கும் அதை மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்த டைம்ல 2022 ஒரு சம்பவம் நடக்குது. ஈஷா யோகா மையத்துக்குள்ளேயே ரமணா அப்படின்னு சொல்லக்கூடிய நார்த் இந்தியாவிலேருந்து வந்து இங்க யோகா கத்துக்க வந்த நபர் வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறார். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2023 ஜனவரியில ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அங்க போயிட்டு நான் யோகா கத்துக்க போறேன் அப்படின்னு மேரேஜ் ஆன ஒரு பெண் வந்து சுபஸ்ரீ அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க கணவர் தான் கொண்டு போய் உள்ளே விட்டுருக்கார். பட் ஜனவரி மாசம் அங்க இருக்கக்கூடிய ஒரு கிணற்றுல குதிச்சு இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வருது. ஸோ தொடர்ச்சியா இந்த செய்திகள் எல்லாமே வந்தது. பட் இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற விஷயம் இந்த ஈஷா யோகா மையத்தை பத்தி யாருக்குமே வெளியில தெரியறதே கிடையாது. ஏன்னா அந்த கேஸ் வந்து நாள் ஆக அதோட ஷேப் மாறி போயிட்டு அந்த கேஸ் இல்லாமலே போயிடுச்சு. பட் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் இப்போ ஹைகோர்ட் எப்படி இதை மாதிரி ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னல 2016 பேராசிரியர் காமராஜர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்னுடைய 2 மகள்களை வந்து அங்க ஈஷா யோகா மையம் அடிமையா வச்சிருக்காங்க அப்படின்னு.
அவர் மட்டும் இந்த கேஸை விடவே இல்லை, துரத்திக்கிட்டே இருந்தார். எந்தெந்த கோர்ட்டுக்கு போதோ அங்கெல்லாம் போயிட்டு அப்பீல் அப்படிங்கிறத போயிட்டு இருந்தார். ஸோ அதன்படி தான் இப்போ ஹைகோர்ட்ல இந்த கேஸ் விசாரணைக்கு வந்தது. ஸோ விசாரிச்ச ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க யாருக்கும் ஆதரவாகவோ இல்லை எதிராகவோ பேசல, ஆனா எங்களுக்கு ஈஷா யோகா மையத்தோட நிறுவனர் சத்குரு மேல சந்தேகம் இருக்கு. ஏன்னா அவருடைய பெண்ணுக்கு ரொம்ப ஆடம்பரமா நிறைய சீஃப் கெஸ்ட்லாம் வர வச்சு மேரேஜ் பண்ணி வைக்கிறார். ஆனா அங்க வரக்கூடிய பெண்கள் வந்து பிரம்மச்சாரியா போறோம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் வந்து அங்க சன்னியாசம் அடைகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவர் மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத காவல்துறை வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஈஷா யோகா மையத்து மேல எத்தனை வழக்குகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் எல்லாத்தையும் டாக்குமெண்டா ரெடி பண்ணி அக்டோபர் 6க்குள்ள ஹைகோர்ட்ல சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை போடுறாங்க. ஸோ அந்த அடிப்படையில தான் நேத்தி விசாரணை அப்படிங்கிறது உள்ள போயிட்டு இருந்தது. இப்போ இன்னைக்கும் வந்து அந்த விசாரணை அப்படிங்கிறது தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. உள்ள இருக்கக்கூடியவங்க எல்லாம் அந்த விசாரணை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது நடக்கிறதுக்கு எல்லாம் யாரு மூல காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பேராசிரியர் காமராஜர் தான். அந்த கோர்ட்ல அந்த காமராஜர் அவர்களுடைய பெண்கள் 2 பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களை வந்து எங்க அப்பா அம்மா வந்து தொடர்ச்சியா டார்ச்சர் பண்றாங்க, மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்னு பேசுறாங்க. அதுக்கு நீதிபதி கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க பிரம்மச்சரியா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க, எல்லாத்தையும் துறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு மன உளைச்சல் அப்படிங்கிற விஷயம் வரும் அப்படிங்கிற கேள்வியை அங்க நீதிபதி முன்வைக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழல்ல தான் இப்போ இந்த விசாரணை போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, அந்த காமராஜர் அவங்க பெண் இருக்காங்களா அங்க வந்து ஈஷா யோகா மையத்தில், அவங்க கிட்ட பேசுற ஒரு ஆடியோ. அந்த ஆடியோவில் அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களை ஏன் ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க, நாங்க தான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு பேசுறாங்க. அப்போ காமராஜர் தரப்புலேருந்து அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, உங்க அம்மா உடம்பு முடியாம இருக்காங்க, நீங்க அங்க யோகா கத்துக்க போனீங்க, ஆனா பட் இங்க திரும்ப வரதே இல்லை, நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு பேசுறாங்க. பட் அவங்க வந்து இல்ல, நாங்க வீட்டுக்கு வர முடியாது, நீங்க தான் வந்து எங்களை ரொம்ப இண்டிபெண்டா வளர்த்தீங்க, பட் நீங்க இப்போ ஏன் இந்த இண்டிபெண்டன்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவங்க பேசுறாங்க. அவங்க பொண்ணு கீதா லதா அவங்க பேரு. அதுல பேசினவங்க கீதா பேசினாங்களா லதா பேசினாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் அவங்க பேசுறாங்க, அப்பா கிட்டே ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. அதாவது எங்களால வர முடியாது அப்படின்னு. அவங்க அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரே ஒரு முறை வாங்க, ஒரே ஒரு முறை வீட்டுக்கு வந்துட்டு என்ன பாருங்க, அம்மாவை பாருங்க, பார்த்துட்டு போங்க அப்படின்னு கேட்குறாங்க. பட் அவங்க வந்து நாங்கள் இங்கே வந்து நிம்மதியாக தான் இருக்கோம், வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆடியோ அப்படிங்கிறதும் ஒன்று லீக் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கிறப்போ ஈஷா யோகா மையம் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. அவங்க தரப்புலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து திட்டமிட்டு ஈஷா யோகா மையத்து மேலே வந்து பழிய சுமத்தணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா இவ்வளவு நாள் நாங்கள் வந்து டிராவல் பண்ணி வரோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த காமராஜர் அப்படிங்கிற நபரை பின்னிருந்து யாரோ இயக்கி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. பட் அங்கே அந்த காமராஜர் அவர்களுடைய பெண் 2 பேரும் உள்ளே இருக்கிறது உண்மை. இதில் என்ன கொடுமை அப்படின்னா, அவங்க இயற்கையான நேம் என்னன்னு பார்த்தோம்னா கீதா லதா. பட் அவங்களுடைய பேரையே மாற்றிருக்காங்க, மாமதி மாமாயு அப்படின்னு பேரையே மாற்றிருக்காங்க. சரி, அவங்க யோகா கத்துக்கு வந்துக்கிட்டாங்க, சரி அவங்க ஏதோ முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க பேர் கூட மாற்றப்படுது அப்படின்னா உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும்ல. பொதுவா நம்ம ஒரு வழக்கு நடக்குது, இல்ல அரசியல் ரீதியா ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கூட அதுல டிரான்ஸ்பரன்சி இருக்கா அப்படிங்கிற கேள்வியை எல்லாருமே முன்வைப்போம். ஆனா தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஈஷா யோகா மையம் அப்படின்னா அது ஒரு மர்ம உலகம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா உள்ள என்ன நடக்குது அப்படின்னு வெளியில யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்போ பொதுவா எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும், உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அதுவும் தொடர்ச்சியா அது மேல வழக்குகள் வரப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். ஸோ அந்த கேள்வியை தான் இவ்வளவு நாள் எந்த நீதிமன்றமோ எந்த அரசியல்வாதிகளுமே கேட்காத இருந்த சூழல்ல இப்போ உயர்நீதிமன்றம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த விசாரணை இன்னைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்குமே எப்படி தொடரலாம். பட் அக்டோபர் 6ஆம் தேதி உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு, நாங்கள் என்ன டாக்குமெண்ட் எடுத்தோம், விசாரணையில எங்களுக்கு என்ன தெரிய வந்தது அப்படிங்கிற விஷயத்த காவல்துறையும் சரி, சமூக நல பாதுகாப்பு துறையும் சரி, குழந்தைகள் நலத்துறையும் சரி எல்லாமே உயர்நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, உயர்நீதிமன்றம் இந்த விஷயத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதை ஃபாலோ பண்ணி நான் உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்றேன். See you on next video. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.